இந்த கதையை கேட்டு நைட்டு உங்களுக்கு தூக்கம் வரலன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீங்கள் ரொம்ப பயப்படுற ஆளாக இருந்தாக்கா இந்த வீடியோ பார்க்காதீங்க. என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக நான் கொல்லிமலைக்கு போயிருந்தேன். கல்யாணம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட் ஈவினிங் ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப போர் அடித்ததுனால அந்த ஊரை சுற்றி பார்க்கலாமேன்னு ஒரு வாக்கிங் போனேன். மணி அப்போது ஒரு 12-12:30 இருக்கும். இருட்டாக இருந்த அந்த ரோட்டில் அங்கங்கே சோடியம் வேப்பர் லைட் இருந்துச்சு. அந்த வெளிச்சத்தில் நான் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். அப்போது ஒரு தெரு முனையில் ஒரு பழைய ஆலமரம் ஒன்று இருந்துச்சு. ரொம்பவே பார்க்க பெருசாக இருந்துச்சு. அந்த ஆலமரத்துக்கு அடியில் ஒரு திண்ணையில் ஒரு பாட்டி உக்காந்துட்டு இருந்தாங்க. அந்த பாட்டி தனியாக உக்காந்துட்டு இதை புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. சரி, சும்மா போய் அந்த பாட்டிக்கிட்ட பேச்சு கொடுக்கலாமேன்னு நான் அந்த பாட்டிக்கிட்ட போனேன். என்ன பாட்டி தனியாக உட்காந்துருக்கீங்க, என்ன பண்ணிட்டுருக்கீங்க இன்னத்துக்கு அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த பாட்டி என்கிட்ட சம்மந்தமே இல்லாமல் வேறு எதுவும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த ஊரில் பைரவி அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தாப்பா. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க அப்பா அம்மா சின்ன வயசுலேயே கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை அவங்க பாட்டி வீட்டில் தான் வளர்ந்துச்சு. அந்த குழந்தைக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அந்த குழந்தை எப்போவுமே தனியாக தான் இருக்கும். அவங்க பாட்டிக்கு மந்திர தந்திரம்லாம் தெரியும். இந்த ஊரில் அந்த பாட்டியை சூனியக்கார கேள்வின்னு தான் சொல்லுவாங்க. இதனாலேயே பைரவி கூட யாரும் விளையாட மாட்டாங்க. அதையும் மீறி ஏதாச்சும் குழந்தைங்க வந்து விளையாடுச்சுன்னா அவங்க அப்பா அம்மா அந்த சூனியக்காரிக்கு பேத்தி கூட விளையாடாத அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க. இதனாலே பைரவி ரொம்ப மனசுடைஞ்சு போயிருந்தா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பைரவியோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் அவங்களே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பைரவி தனிமரமாக ஆயிட்டா. அவளுக்கு இந்த ஊர்லேயும் யாரும் சப்போர்ட் பண்ணல. அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, சொந்த பந்தமும் இல்லை. தனியாக இருந்த பைரவி ரொம்ப மனசுடைஞ்சு போயிருந்தா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவளால் அந்த தனிமையை சமாளிக்க முடியல. இதோ இந்த ஆலமரத்தில் தான்ப்பா அவள் உயிரை போக்கிக்கிட்டா. அவ கூட தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்க. எனக்கு கை கால்லாம் நடுங்கிடுச்சு, வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் அந்த பாட்டிக்கிட்ட இங்கே யாருமே இல்லையே பாட்டி அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த பாட்டி, என் பேத்தி உன் பக்கத்தில் தான்ப்பா உட்காந்துருக்கா அப்படின்னு சொன்னாங்க. அங்கேருந்து எடுத்தேன் பாருங்க ஓட்டம். நைட்டு ஒரு அங்கேருந்து கிளம்பி சென்னை வந்துட்டேன். ஆனால் இந்த சென்னை வந்ததுலேருந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. எனக்கு மண்டை ஃபுல்லாக அதுவும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என் காதில் ஏதோ குளிச்சு சத்தம் கேட்குற மாதிரி, ஏதோ ஒரு குட்டி பொண்ணு சிரிக்கிற மாதிரி ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. பயத்துலேயே இருந்தேன். அன்றைக்கி நாள் முழுக்க எனக்கு தூக்கமே வரலை. நைட்டு என்னால் ரொம்ப தாங்க முடியாமல் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். என் ஃப்ரெண்டு ஃபோன் அட்டன் பண்ணதும், டேய் நைட் எங்கடா போய் தொலைஞ்ச, ஏன்டா வரவே இல்லை, நான் எவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு நான் அவன்கிட்ட, டே மச்சான், நைட்டு போர் அடிக்குதுன்னு வாக்கிங் போகும்போது ஊரில் ஒரு ஆலமரம் இருக்கும்ல, அதுக்கு கீழே ஒரு பாட்டி இருந்தாங்களா, அவ்வளோதான் சொன்னேன். உடனே என் ஃப்ரெண்டு, டே நிறுத்து, அந்த பாட்டியை நீ பாத்தியா அப்படின்னு கேட்டான். ஆமாண்டா, என்னடா ஆச்சு? டேய், அந்த பாட்டி பேசுனதெல்லாம் கேட்டியா? அவங்க ஒரு கதை சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொன்னான். ஆமாண்டா, அதை பற்றி தானே உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். அந்த பாட்டி அந்த கதையை, டிடி தயவு செஞ்சு என்கிட்ட எதுவுமே சொல்லாத, உனக்கு தெரிஞ்ச அந்த கதையை உனக்குள்ளேயே வச்சுக்கோ அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான்.
டேய் ஏன்டா இப்படி சொல்கிற, பயமுறுத்தாதடா அப்படின்னு நான் கேட்டேன். டேய் மச்சான், தெரிஞ்சோ தெரியாமலோ நீ இந்த கதையை கேட்டுட்ட. எங்கள் ஊரில் இருக்க யாருக்குமே இந்த கதை தெரியாதுடா. அதையும் மீறி அந்த கதை தெரிஞ்சவங்க யாருமே இப்போ உயிரோடு இல்லை. இந்த கதை யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க கூட அந்த பைரவி இருப்பாடா. மச்சி, என்கிட்ட அந்த கதையை சொல்லாத, வேறு யாருக்கிட்டையும் சொல்லாதடா. நைட்டு பத்திரமா தூங்குடா, பயடா, இனிமேல் கால் பண்ணாதடா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு ஃபோனை வச்சிட்டான். ஃபோனை வச்சு அடுத்த செகண்டு என்னை சுற்றி அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. உங்களுக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னை மன்னிச்சிருங்க. இப்போ இந்த கதை உங்களுக்கும் தெரியும். கண்டிப்பாக பைரவி உங்களையும் பார்க்க வருவா. நைட்டு பத்திரமா தூங்குங்க. குட் நைட்.